திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காணொளியுடைய தலைப்பு, ஞானம் அடைந்ததற்கான அறிகுறிகள் என்ன? நான் ஞானம் அடைந்து விட்டேனா? நான் ஞானம் அடைவதற்கான தகுதியை பெற்று விட்டேனா? நான் ஞானவானாவதற்கு யோக்கியதை உள்ளவனா? இப்படி ஒரு கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கிறோம். அப்போ எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் நான் ஞானம் பெறுவதற்கான தகுதி உடையவன் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இது மொத்தமாக ஒரு கேள்வி. அதுதான், இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய்க்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணை செவக்கும், ஒரு உடல் படபடப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த நோய் வருவதற்கான அறிகுறிகளாக அதை சொல்லுவாங்க. இந்த அறிகுறிகளாக இருந்தால் உனக்கு இந்த நோய் இருக்குது. அது மாதிரி ஞானம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்தை அடைவதற்கான ஒரு அருகதை உள்ளவனாக நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத இறைவன்கிட்ட நம்ம அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். அப்போது இறைவன் சொல்கிறாரு, இந்தந்த அறிகுறிகள் எல்லாம் உன்னிடம் இருந்தால் நீ ஞானப்பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய், அல்லது ஞானப்பாதைக்கு வந்து கொண்டு இருக்கிறாய், நீ ஞானம் அடைவது நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகளை இறைவன் நமக்கு சொல்றார். அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஞானம் அடைந்ததற்கான, அல்லது ஞானம் அடைய போவதற்கான, அல்லது ஞான வழியில் செல்வதற்கான அறிகுறிகள், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஞானம் நமக்கு அடைந்திருக்கோமா அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு காரியங்கள் எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கும். அன்றாட நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், சாயங்காலம் வரைக்கும் எல்லா விஷயங்களும், குடும்பத்திலையும் சரி, வியாபாரத்தில், தொழிலில், எல்லாத்துலேயுமே எல்லா காரியங்களும் கண்டினியூவாக நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த காரியங்கள் என்ன காரணத்துக்காக நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். முதல்ல ஞானம் அடைஞ்சிட்டோம், நமக்கு ஞானத்துக்கான அறிகுறி வந்துருச்சு அப்படிங்கிற முதல் அறிகுறி என்னன்னா, இந்த காரியம் இந்த காரணத்துக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல் தெரிய வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு வீட்டில் ஒரு மனைவியே இருக்காங்க, திடீர்னு ஒரு சத்தம் போடுவாங்க நம்மளை பார்த்து, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னால சத்தம் போடுவாங்க, இவன் இயல்புக்கு மாறாக நடந்துக்கிறாளே அப்படிங்கிறது மட்டும் முதல்ல நமக்கு கோவப்படுவோம். சாதாரண நிலையில் ஞான நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ஏன் இவ கோவப்படுறாங்க, என்ன காரணம், நாம அவங்க கோவப்படுற மாதிரி எதுக்காக, என்னது நம்ம தப்பு பண்ணோமா, நாம் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டோமா, இந்த மாதிரி காரணத்தை தேடக்கூடிய அறிவு நமக்கு வரும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி. இப்போ வியாபாரத்திலே ஒரு பிரச்சனை வருது, ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த காரியங்கள் மட்டும்தான் முதல்ல தெரியும். ஆனால் இப்போ ஞானம் அடைந்துட்டோம் அப்படின்னா, ஞானம் அடையிறதுக்கான வழிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த காரணமும் தெரியும், காரியம் மட்டும் தெரியாது. அந்த காரியம் எதனால் நடைபெறுகிறது அப்படிங்கிற காரணம் முதல்ல தெரியும். இது முதல் அறிகுறி. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காரணம் தெரிந்து கொண்ட காரியத்தும் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதற்குண்டான தீர்வு, சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடியே வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் தான் நார்மலான நிலையில் இருக்கும். ஞானம் நம்ம அடைய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரியம், இது இந்த காரணத்துக்காகத்தான் நடந்திருக்கு, இதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லைனாக வந்துடும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் ஞானம் அடைந்ததற்கான இன்னொரு அறிகுறி. காரணம் தெரியறது முதல் அறிகுறி. அந்த காரணம் தெரிந்த பிறகு அதுக்கு தீர்வு காண்பது என்பது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே இல்லாத நட்டாத்த காட்டில், வடாந்திர காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது என்னோட வாழ்க்கை அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு தொழிலையும் சரியான ஒரு எதிர்காலம் இல்லை, வீட்லேயும் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு எதுலேயுமே நிம்மதி இல்லை, நான் ஒரு அனாதையா நிற்கிறேன், எனக்கு யார் கை கொடுக்குறக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஞானம் இல்லாதப்ப இருக்கும். ஞானத்திற்குண்டான பாதையில் நீங்கள் வரும் பொழுது, இறைவனை நீங்கள் முழுவதுமாக சரணடையும் பொழுது, அந்த இறைவன் திருவிழா கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அந்த குழந்தை ஓடி வரும் இல்லைங்களா, அது அந்த அம்மா எடுத்து தோளில் வச்சுக்கும் பொழுது எப்படி அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையுமோ, சந்தோஷம் அடையுமோ, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நிற்கும் போது உடனே அவர் அவங்களை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு குழந்தையை தாளாட்டுற மாதிரி, குழந்தையை பாராட்டுற மாதிரி உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை பழக்கி விடுவார். அப்படி பழக்கி விடும்போது ஒரு தாயினுடைய அரவணைப்பு இறைவன்றது உங்களுக்கு கிடைக்கும். இது ஞானம் அடைந்ததற்கான 3வது அறிகுறி. 4வது அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுநிலை பார்வை. ஒரு விபத்து நடக்குது, ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு விபத்து நடக்குது, அங்கே ஒரு பையன் அடிபட்டு விழுந்திருக்கான், அந்த பையன் யாருன்னு தெரியல, சுற்றி வரும் கூட்டமாக இருக்குது. நீங்கள் போய் அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு யாருன்னு பார்க்குறீங்க, அது யாரோ ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறான், இன்னொருத்தர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது. உடனே நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. அதே விபத்து அதே மாதிரி கூட்டமாக இருக்குது, நீங்கள் போய் விலக்கி விட்டு பார்க்குறீங்க, அங்கே உங்களோட பையனே அங்கே கிடக்குறான்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த சமயத்திலே நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த இன்னொரு தெரியாத ஒரு பையனுக்கு என்ன பண்ணீங்களோ, அதையே தான் உங்க பையனுக்கு நீங்க பண்ணணும். ஆனா நம்ம அப்படி பண்ணுவோமா? நம்ம பையன்னா நம்முடைய பதட்டமும், நம்முடைய உணர்வுகளும் வேற மாரி இருக்கும். இதே அடுத்த பையன்னா நம்முடைய பதட்டமும், நம்முடைய உணர்வுகளும் வேற மாரி இருக்கும். இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நடுநிலை பார்வை. அது ஒரு உயிர். அது நம்ம பையனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமோ, ஆம்புலன்ஸ கூப்பிடுறது, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது, என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். அப்போ அந்த விபத்து நடந்த இடத்துல நம்ம பையனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமோ, அத பண்ணணும். நம்ம பையனுக்கு என்ன பண்ணுவோமோ, அதையே தான் வேறு பையனா இருந்தாலும் நம்ம பண்ணணும். அல்லது வேறு பையனுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ, அதையவே தான் உங்க பையனுக்கும் பண்ணணும். இந்த ஒரு சமநிலை பார்வை அப்படிங்கிறது வந்து, ஒரு சித்தன், ஒரு ஞானினால மட்டும் தான் அப்படி பார்க்க முடியும். சமமா பார்க்கிறது. எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பது அப்படிங்கிறது ஞானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அறிகுறி. இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுதும் சரி, நீங்கள் வழிபாடுகளை நோக்கி ஆன்மீக பாதையில் எந்த இடங்களுக்கு நீங்க போனாலும், அங்க உங்களுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய தரிசனம், அவருடைய கருணை இது எல்லாமே நீங்க ஞானம் அடைவதற்கு முன்பு வேற மாரி இருக்கும். நீங்க ஞானம் அடைந்த பின்பு வேற மாரி இருக்கும். ஞானம் அடைந்த பின்பு நீங்க வந்து இறைவன உங்களுடைய தோழன் மாரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க வந்து இறைவன தள்ளி வைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தரா நீங்க உள்ள கொண்டு வந்துருவீங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா, நான் பேசும் வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பல்ல. என் இறைவனே என்னை பேச வைக்கிறான். நான் செய்யும் செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல. என் இறைவனே என்னை செய்ய வைக்கிறான். அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தெளிவா இருக்கும். அதாவது நான் தான் பண்ணுனேன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற உணர்வுகள் போயி, இது எல்லாம் செய்பவன் அந்த பரம்பொருளே, அந்த பரம்பொருளின் ஒரு கருவியாக மட்டுமே நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிற அந்த தன்னடக்கமான ஒரு உணர்வு, அது அந்த ஞானம் வரும்பொழுது நிச்சயமா அதுல வரும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அடைந்தவன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மூளை எப்பொழுதுமே காலியாக வைத்துக் கொள்வார்கள். யார் எந்த நல்ல விஷயங்களை சொன்னாலும், நம்மளை விட வயதில சிறியவங்களா இருந்தாலும் சரி, நம்மள விட வயதில பெரியவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனா நம்முடைய எதிரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள கூட அவங்க கூர்ந்து கவனிச்சு, அதில என்ன நல்லது இருக்கு அப்படின்ஸா எடுத்துக்குவாங்க. அதில இருக்கிற கெடுதல்கள வந்து விட்டொழிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த ஞானம் வந்து அந்த விஷயத்த சொல்லிக் குடுக்கும் ஒரு மனிதனுக்கு. அப்போ ஞானம் அடையும் பொழுது காரணங்கள் தெரிய வரும். அதற்குண்டான தீர்வுகளும் பின்னாடியே வரும். அதுபோக இறைவனுடைய கருணை ஒரு திருவிழாவில் தொலைந்து போன ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மாட்ட போய் சேரும்போது ஒரு ஆனந்தத்த அடையுதோ, அதே ஒரு ஆனந்தத்த இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். அப்புறம் நமக்கு எல்லா இடங்கள்லயும் ஞான பார்வை வழங்குவார். சமமான பார்வை. என்னுடைய மகனா இருந்தாலும், அடுத்தவருடைய மகனாக இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். இது எல்லாமே நீங்க ஞானம் அடைவதற்கு முன்னாடி உங்களுக்கு இருக்காது. அப்ப ஞானம் அடையும்போது இந்த ஒவ்வொன்னா இது எல்லாம் எல்லா குணங்களும் ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து இறங்கிராது. ஒரு குணங்களா உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம், நீங்க ஞான பாதையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க இறைவனை நெருங்கி விட்டீர்கள் என்று தான் இதற்கு அர்த்தம். அதனால எல்லாருமே ஞானம் அடையறது அப்படிங்கிறது, நீங்க அந்த அறிகுறிகள தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க ஞானம் அடைய முடியும். நெறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொன்ன அறிகுறிகள் நெறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆனா, அவங்க அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க. நமக்கு இப்படி நடக்குது. நான் முதல்ல இப்படி இருந்தோம். இப்ப நாம் இப்படி இருக்கோம். நெறைய பேர் நீங்க சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல நான் ரொம்ப கோவப்படுவேன்ப்பா. இப்பல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் கோவம் வரதில்ல. யார் சொன்னாலும், என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுக்கலான்னு நான் நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு இறைவன் எனக்கு பொறுமை குடுத்திருக்கார். என்ன அர்த்தம்? நீங்க ஞான பாதைக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான். அந்த உணர்வுகள அந்த இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள நம்ம அது கூட பொருத்தி பார்க்கணும். முதல்ல இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணோம்? இப்ப நாம எப்படி ஹேண்டில் பண்றோம்? அப்ப நான் முதல்ல பண்ணது சரியா? இப்ப பண்றது சரியா? இந்த இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்குள்ள நீங்க கேட்கும்பொழுது, இப்ப பண்ற நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு தோல்வி அடைகிற சூழ்நிலையா இருந்தாலும் கூட உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா முதல்ல அப்படி இருக்காது. வெற்றி அடைவீங்க. ஆனா உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. என்ன காரணம்? அந்த வெற்றி ஆணவத்தால் வந்த வெற்றி. இந்த தோல்வி ஞானத்தால் வந்த தோல்வி. ஞானத்தால் வந்த தோல்வி, தோல்வியே அல்ல. இறைவனை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இறைவனிடம் நாம் சரணாகதி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இது உணர்த்தும். அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நடந்த இந்த மாற்றங்கள கூர்ந்து கவனிங்க. இதுக்கு முன்னாடி காரணங்கள் வந்தது. நம்ம காரியங்கள் நடந்தது. காரணம் நமக்கு தெரிஞ்சதா? இப்ப தெரியுதா? அப்ப நம்ம ஞானத்தோட முதல் படிக்கு நம்ம வந்துட்டோம். தீர்வுகள் வந்து ஈஸியா இருக்கா? அப்ப நம்ம 2வது படிக்கு வந்துட்டோம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்க ஞான பாதையில இருக்கீங்களா? நீங்க சரியான ஆன்மீக பாதையில போறீங்களா? அப்படிங்கிறது இறைவன் உங்களுக்கு மிக பகிரங்கமாக உங்களை அரவணைத்துக் கொள்வார். உங்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தை வழங்குவார் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை. இறைவன் மிக கருணையுள்ளவன். அந்த கருணைமிக்க கருணாமூர்த்தியிடம் நீங்கள் ஞானத்தை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் சரணாகதி சேனல் மூலமாகவே உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.